இருக்கு. பெண்கள் சில செல்வ குழந்தைகள் நடைபெற்றிருக்காங்க, தாய்மார் நடைபெற்றிருக்காங்க. முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நற்குலங்களுக்கும் ராணிப்பேட்டை லைன்ஸ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் வருவார்கள். அதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிமுகம். மிகச் சிறந்த பெண்மணி, சமூக சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அனைத்து எத்தனை சங்கங்கள் உள்ளதோ அனைத்து சங்கத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு, குறிப்பாக லைன் சங்கத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருப்பவர். ரோட்டரி சங்கம், ஜேசிஐ என்று எத்தனை சங்கம் இருந்தாலும் மிக சிறப்பாக ஏற்பாடு, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அம்மையார் அவர்கள் அங்கு சென்று கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள். மிக பேச்சாளர், திறமையானவர். இப்பேற்பட்ட ஒரு பெண்மணி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முனைவர் தமிழ்ச்செல்வி குணசேகரன் அவர்களுக்கு அனைவரும் பெருத்த கை கரவத்தை பார்க்க கொள்கிறேன். படித்த பட்டங்கள் எண்ணில் MA, MEd and PhD. இவர்கள் கிட்டத்தட்ட 28 புக்குகளை எழுதி சாதனை படைத்துள்ளார் என்று பெருமை. வாங்காத கேடயம் இல்லை. கிட்டத்தட்ட 2000 விருதுகள் வாங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 சான்றிதழ் வாங்கி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல மொத்தமே ஷீல்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இப்பேற்பட்ட பெண்மணி அவர்களை நாம் அனைவரும் மனமாற வருகிறவர் என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கின்றோம். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொண்டும் அனைத்து மக்களுக்கும் சேர்ந்து மிக சிறப்பான பயனக்கூடிய மாபெரும் தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த நல்ல நாளில் அந்த பெண்மணியை வருக வருக என்று வரவேற்று அவர்களை சிற்றுரையாற்றுமாறு மிக பணியுடன் கேட்டுள்ளோம். தன்னுடைய பலத்த கை கரவொலியுடன் நன்றி. லைன் எஸ் கௌரி ஜெகநாத், மாவட்ட தலைவர். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் ஏற்கனவே அறிமுகமான பெண் தான் நான். வணிக மொழி ஆங்கிலம், சட்டத்தின் மொழி லத்தீன், இசையின் மொழி கிரேக்கம், தூதின் மொழி பிரெஞ்சு, உணர்வின் மொழி, உறவின் மொழி தமிழ். தமிழ் உணர்வோடு தமிழ் உறவுகளாக, என்னுடைய உறவுகளாக இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். மாதராய் பிறப்பதற்கே மாற்றமும் செய்திட வேணும். கவிமணி தேசிக நாயகன் சொல்லிட்டு போயிட்டாரு. எந்த ஒரு செயலை தொடங்கணும்னா ஆண்கள் கிட்ட சொல்லணும், எந்த ஒரு செயலை முடிக்கணும்னா பெண்கள் கிட்ட சொல்லணும். அப்படிப்பட்ட பெண்களுக்குரிய நாள் தான் இன்னைக்கு மகளிர் தின விழாவாக கொண்டாடி இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தலைப்பினில் நுழைகிறேன். ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் இன்னைக்கு நான் எடுத்தேன். கண்ணதாசன் அவரோட பாடலை எப்படி தமிழ் இலக்கணம் விளையாடுது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு எடுத்தேன். கண்ணதாசன்னா யாரு? எனக்குடைய ஒரு 4000 கவிதைகள், 5000 பாடல்கள், நிறைய விருதுகள், சாகித்ய அகாடமி விருதிலிருந்து நம்ம அரசவை கவிஞராகவும் இருந்தார். எல்லாருக்கும் தெரியும். பதவுரையோ பொழிப்புரையோ விரிவுரையோ எல்லாமே தன்னோட தமிழ்ன்ற அச்சய பாத்திரத்துல அப்படி அடக்கி வச்சிருக்கிறவர் தான். வாழ்வியல் பாடம்னா என்னன்னு அவரோட தமிழ் பாட்டு மூலம் தான் நமக்கு தெரியும். சரஸ்வதி கடாட்சம், எதுகையோ சந்தையோ சந்தமோ மோனையோ எதுவுமே அள்ளி 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 அவருக்கு வரமா தந்திருப்பார். அப்படிப்பட்டவர். கம்பனோட சொல்நயம் அவரோட பாட்டுல இருக்கும், பாரதியோட கவிதாவும் அவர் பாட்டுல இருக்கும். அது எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்கு தான் நாம் இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை தர உள்ளதால் அங்கங்கே உள்ள குழந்தைகள்லாம் இடத்துல இருக்குமாறு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு சான்றிதழ் இன்னும் சிறிது நேரத்தில் தரப்படும். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும்
கேட்டதை அவருக்கு ஒரு அப்பாதுரைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் அவருக்கு வந்து இலக்கணத்தை சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரே ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சவர் தான் அவர், அவ்வளவுதான். அந்த சொல்லி கொடுத்தத தப்பு இல்லாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துக்களை எப்படியெல்லாம் அவர் அப்படி நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தான் பார்க்க போறோம். மொத்தத்துல தமிழுக்குள், தமிழ் என்ற சிமிழுக்குள் அவரோட பாட்டை மொத்தம் அடைக்கலன்னு சொல்லிடலாம். எம்எஸ்சி ஹார்மோனியம் வச்சு உட்காந்தா போதும், சரளமா எழுதி அப்படியே சிட்டிக்க போடுற நேரத்துல அப்படி எழுதி கொடுத்துருவாராம். 4 வரி, 5 வரி, 6 வரி இப்படி கொடுத்துருவாராம். சரி, இலக்கணம் என்ன இலக்கணம் பார்க்கலாம். வேற்றுமை அணின்னு ஒரு இலக்கணம். எல்லாம் பிள்ளைங்க இருக்கீங்க, 6வதுல இருந்து கல்லூரி வரைக்குமே நம்ம இலக்கணத்தை படிக்கிறோம். ஏன் புரிஞ்சுக்காதையா படிப்போம். இவர் பாட்டுல எப்படி அது விளையாடுதுன்னு பார்க்க போறோம். வேற்றுமை அணின்றது என்னன்னா, 2 பொருள் ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம், 2 சொல்ல எடுத்துக்கிறோம், என்ன வேறுபாடு, அதுதான் வேற்றுமை அணி. இங்க நான் ஒரு பொருள்